அன்றைக்கி கர்த்தர் நம்ம எல்லாரோடும் பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய போகிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் நாமத்தின் மகிமைக்காக எங்கள் அனைவரும் உடைய சந்நிதியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய கிருபை வரங்களை கர்த்தர் நீர் தருவீராக. மகிமையான காரியங்கள் செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளோடும் இந்த பிரச்சனை உண்டாக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கீபோர்ட் பிளேயரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பாடகர் குழுவை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஏன் இவ்வளோ ஆசீர்வாதம் கூறுறீங்கன்னு சொல்கிறீங்களா? எல்லாம் டிவார்மிங் பண்ணணும், உள்ள பாய்சன்லாம் வெளியே எடுக்கணும். ஆசீர்வாதம் உள்ளே வந்தால் சாபம் வெளியே. இப்போ எனக்கு நல்லது வேணும் போது, எனக்கு நல்லது கொடுக்குற மனிதன் என் கெட்டதை எடுத்து விட்டு எனக்கு நல்லது தர வேண்டும் என்று புரிந்து கொள்கிறது போல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது கெட்டது தானாய் வெளியே போகும். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் நீங்கள் கேட்டிங்கன்னா சாபம் என்ன பண்ணும்? தானாக வெளியே போகும். சாபம் என்னது பாஸ்டர்னு கேட்குறீங்களா? நம்ம ஒரு வாழை மரம் வைப்போம், நல்லா காய்ச்சி பழுக்கும், ஆனால் பழத்தை இன்னொருத்தன் சாப்பிட்டான்னா அது பேர் என்ன பேர்? சாபம். நம்ம சம்பளம் வாங்கி வருவோம், ஆனால் நம்ம காசு நம்ம பாக்கெட்டுக்கே வராமல் ஆன்லைன்லேயே வேறு யாருக்கோ போயிட்டு அது பேர் என்ன பேர்? சாபம். நம்ம சாப்பாடு வாங்கி வருவோம், இன்னொருத்தர் சாப்பிட்டாங்கன்னா, அதாவது நம்முடைய குடும்பத்தில் இல்லாத யாரோ ஒருத்தர் அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பேர் என்ன பேர்? சாபம். நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும், நம்ம கட்டின வீட்டில் நம்ம குடியிருக்கணும். அப்போ இதெல்லாம் சாபங்கள். டைரெக்டாக சாத்தான் சாபத்தை நல்லதுன்னு சொல்லுவான். போல் ஆசீர்வாதம் எது சாபம் எது என்று தெரியாமல் புரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கனால தான் ப்ராப்ளம். நம்ம ஒன்று பண்ணலாம், எது நல்லது எதுன்னு கெட்டதுன்னு தெரியாத ஆளுங்க நம்ம தலைமையில் கை வச்சு என்னை ஆசீர்வதியும்னு கேட்டுடலாம், அவர் எடுத்துருவார். தலைமையில் கை வைக்கலாம், அப்பா பிதாவை என்னை ஆசீர்வதியும், லார்ட் பிளஸ் மீ. சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். பாருங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நம்ம மைண்டே சொல்ல மாட்டுது, உனக்கு வராதுன்னு சொல்லுது. விசுவாசத்தோட கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், விசுவாசத்தோட தலைமையில கை வச்சு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், லார்ட் பிளஸ் மீ, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாக்கோபு என்று ஒருவன் இருந்தான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் அப்படின்னா. பேரில் ப்ராப்ளம் இருக்குது. அவர் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் சப்ளான்டர். அதனுடைய வேறு அர்த்தம் சொல்லுகிறது ஏமாத்துபவன். ஆமென். அடுத்தவங்கள தனக்கு எடுத்துக்கொள்பவன். அவங்க அண்ணனோட அந்த புத்திர சுவீகார பாக்கியத்தை எப்போதும் வேலை பேசிக்கிட்டே இருந்தவன். எவ்வளோ இது? இந்த வீடு எவ்வளோ? இந்த வீடு எவ்வளோ? இந்த வீடு எவ்வளோ? ஹீ வாண்ட்ஸ் அவர் ப்ராப்பர்ட்டி. எனக்கு கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு என்று எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் கெட்டதை கூட சுவையாக பேசுவான். எனக்கு ஆண்டவர் நம் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆமென். என்னுடைய ஜெபம் என்னை ஆசீர்வதியும், உங்களுடைய ஜெபம் என்னை ஆசீர்வதியும், நம்ம எல்லாருடைய ஜெபம் என்னை ஆசீர்வதியும். சப்ளான்டராக இருந்த யாக்கோபே அவர் காலில் விட்டான், சாமி இது வரைக்கும் வந்ததெல்லாம் சரியான வழியிலே வரல சாமி, அண்ணனோட பட்டாவை பேரில் பத்திரம் பண்ணிட்டுக்கிறேன், புத்திர சுவீகார பாக்கியமும் எந்த ஆயிடுச்சு, மாமா வீட்டுக்கு போனால் மாமா பார்த்தா எனக்கு மேலே கில்லாடி ஆகிறாரு, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்றது போல் இவர் அண்ணனை ஏமாத்தினார், அம்மாவை ஏமாத்தினார், அப்பாவை ஏமாத்தினார், மாமா மொத்த பேரையும் ஏமாத்துற அளவுக்கு அவர் படா. இங்கே நடுவில் போட்டி போட முள்ளாண்டவன் அவர் காலில் விழுந்தான். யாக்கோபு என்பவன் யாப்போக்கு நதிக்கரையில் அவர் காலில் விழுந்தான். அவர் வந்தார், அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனையும் அவர் கைவிடுகிறதில்லை, அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு கொண்டு இருந்தான். வந்துட்டார், பிடிச்சிக்கிட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குமானே தெரில, என்னை விட்டுறா, நான் போகிறேன். அவன் காலை பிடிச்சிட்டு சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடவே உண்மை விடவே மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடவே மாட்டவே மாட்டேன்ட்டான். பொழுது விடுகிறது, நான் போகட்டும். விடவே இல்லை. லைட்டாக தொட சந்து நரம்ப டச் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதில் அவன் நடை மாறி விட்டது. நினச்ச இடத்துக்கெலாம் தப்பு பண்ணிட்டு ஓட முடியல, கால்னா ஆயிடுச்சு. ஆமாம், தொடை சந்து நரம்பை தொட்டான், அவன் நடை மாறி விட்டது. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தெய்வ ஜனமே, சாபமான பணம் வேண்டாம், சாபமான பதவி வேண்டாம், சாபமான பொருள்கள் நமக்கு வேண்டாம். நமக்கு தெரியும் ஆகான் கதை என்னாச்சு. சாபத்தீடான பொருளெல்லாம் எடுத்து வந்து வச்சான், அவன் ஃபேமிலியே பாதிக்கப்பட்டுச்சு. நாம் அப்படி இல்லை. என்னை ஆசீர்வதியும். உம்மை பாடா
நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என்னுடைய திருச்சபை மக்களே, அன்பானவர்களே, துவங்க மட்டும் தான் எனக்கு தெரியும், முடிக்க உங்களுக்கு தெரியும். நிறைய சிங்கர்ஸ் இங்கே இருக்கீங்க, நம்மக்கிட்ட நல்ல கொயர்லாம் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணுறது என் வேலை, பாடுறது உங்கள் வேலை. உங்களுக்கு எனக்கு ஒரே வித்தியாசம், என் கையில் மைக் இருக்குது, உங்கள் கையில் மைக் இல்லை. எனக்காக ஸ்பீக்கர் கத்தோம், உங்களுக்காக உங்கள் தொண்டை கத்தோம். ரெண்டுமே யாருக்கு கத்த போகிறோம்? கர்த்தருக்காக. ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. குட்டி பசங்களா, உம்மை பாடா ஃபர்ஸ்ட் ஆன்சர். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் திரும்ப. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. பாடுங்க பிள்ளைங்களா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிட்டு போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, தேடாத நாட்களும் இல்லையே. யாரை பாடுறோம்? சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறாரு, அவரை பாடுறோம். நீ செய்தி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்ம லைஃப் எவ்வளோ கேஆஸாக இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் ரெடியாக இருக்கார். யாக்கோபோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லிடுறேன். நம்பர் 1, பிறக்கும் போது அவங்க அண்ணன் தலைச்சம்புள்ளியாக இருக்கக்கூடாதுன்னு காலை பிடிச்சின்னு குதிங்காலை பிடிச்சி இழுத்துன்னு பிறந்தான், அவுட்டு. இவன் தான் தோத்துட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த மருத்துவ வச்சுருந்தாங்களே, சின்ன வயசில் இவ்வளோ மோசமானதாக இருக்குது அப்படின்னு யாக்கோபுன்னு பேர் வச்சுட்டாங்க. இன்னொருத்தனை ஏறி மேய்க்கிறவன் ஏமாத்துறவன் பேர் வச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பண்ணுற தப்பை ஜனங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, ஈஸி கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன பண்ண போகிறோம்? பேரே மாற்றி விட்ருவாங்க, இது வேஸ்ட்டு, கெட்டவங்க நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக கேஆஸ் ஆகிடும். நம்பர் 2, பிஸ்னஸே இவருக்கு தொழிலே அதுதான். டே கொஞ்சம் கஞ்சி கொடுறா, சொத்து கொடுக்குறியா? எவ்வளோ அவன் மைண்டில் யோசிக்காமல் வந்திருக்குமா, இல்லை பிளான் பண்ணியிருப்பானா? இன்னொருத்தனை கவுத்துட்டு தான் வாழணும், அதான் அவனோட பிளானு. எங்கள் அண்ணன் சொத்து யாருக்கு? நம்பளுது. தைரியமாக கேட்டான், வேறு வழி இல்லாமல் அண்ணனுக்கு கொஞ்சோண்டு கூழு. ஆமாம், ₹1 கொடுத்து கூட 1000 கோடி ரூபாய் பொருளை நீங்கள் வாங்கிடலாம். விற்கிறவர் விற்றுட்டாருன்னா சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அப்படி தானேம்மா? ஆமாம், அவ்வளோ பொருள் வேலை அதான். ஆனால் அவர் எனக்கு ₹1 கொடுத்துட்டாரு.
அந்த மாதிரி வெறும் பயிறு கூழுக்கு அண்ணனை ஓகே பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான், சொத்தெல்லாம் வாங்கிட்டான், அவன் பேரில் பண்ணிட்டான். மாமா வீட்டுக்கு போனால் கவனிங்க, பைபிள் ஒரு சட்டம் இருக்குது, ஒருவனுக்கு ஒரு மனைவி தான். மிஸ்டேக் ஆக போகுது. அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போடுவாங்களாம். இந்த ஷெட்டில் மாப்பிள்ளை இருப்பார், இந்த ஷெட்டில் பொண்ணு இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கவே முடியாது. ஆண்கள் யாருமே பெண்ணை பார்க்க முடியாது, பெண்கள் தான் பார்ப்பாங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ண அம்மாவும் வரல, அப்பாவும் வரல. மாப்பிள்ளை இந்த சைடை உட்கார வச்சுட்டாங்க, பொண்ணு அந்த சைடு. இவன் எதிர்பார்த்த பொண்ணை வைக்கிறாம இன்னொரு பொண்ணை உட்கார வச்சுட்டாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு, ஊரடியாக எல்லாம் சாப்பிட்டு போயிட்ட பிறகு பொண்ணை கூட்டின்னு வந்து பக்கத்தில் விட்டா யாருக்குறா இல்லையா? இது யார் பண்ண தப்பு? இவன் மாமா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் கேமு. மாமாவை குறை சொல்ல முடியாது. அதன் பிறகு மாமா கையில் சண்டை போட்டால் மாமா ஒரு ஐடியா சொல்கிறாரு, அது அநியாயத்துக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த பொண்ணுக்காக ஒரு 7 வருஷம் ஆடு மேய்ங்க தரேன்றாரு, கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு இவளுக்கு குழந்தைக்குது, அவளுக்கு குழந்தை இல்லை. இப்போ அவள் கன்ஃபியூஷன் பண்ண போகிறா, என் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணு. அந்த வேலைக்காரி ஒரு பிள்ளை பார்த்தா அது எந்த ஆகும்? அவரால் முடியல இந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் சண்டை போடுறா, அவளோட வேலைக்காரி குழந்தை பிறக்கணும்னா என் வேலைக்காரி குழந்தை பிறக்கும். எவ்வளோ கேயோஸ் பாருங்கள். இவன் ஒரு தப்பு பண்ணால் இன்னொருத்தன் 10 தப்பு பண்ணுறான். இப்படி தான் லைஃப்பில் நம்ம மாட்டிப்போம். யார் யார் பண்ணுற தப்போ என்னை தொடாதுன்னு சொல்லாதீங்க. யார் எங்கே பண்ண தப்போ உங்களை தொடர அளவுக்கு சாத்தான் ஐடியா வச்சுக்கிறான். யாரோ எங்கேயோ ஏவின அம்பு உங்கள் மீது வருவதற்கு உண்டான எல்லாவற்றையும் சாபமாக மாற்ற வல்லவன். 4 ஒய்ஃபு 12 பிள்ளைங்க ஒரு பொண்ணு. கேட்குறதுக்கு நல்லா இல்லை, வெளியில் சொன்னால் அவமானம். அவன் மாமனார் கல்ச்சரில் கரெக்டாக இருக்கும், அவங்க ஊர் கல்ச்சரில் அது அசிங்கமாக இருக்கிறது. வருகிறான் மாமா வீட்டில், நீ செல்லாது. ஒரு புடி சோறு தான் மாமா போட்டானே தவிர ₹1 சம்பளம் தரல. மனைவிகளை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அனாதையாய் எந்த பக்கம் போனானோ அந்த பக்கம் வருகிறான். போகும்போது கையில் தடியோடு போனான், வரும்போது 2 பரிவாரங்களோடு வருகிறான். ஆனால் பிரச்சனைகளோடும் வருகிறான். போகும்போது கடந்து போன ஒரு நதி அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது, புரூக் என்று சொல்வார்கள். புரூக்குன்னா நதியிலேருந்து ஒரு ட்ரிபியூட்டு. யாப்போக்கு நதி, அது பேர் யாப்போக்கு. அந்த புரூக், அந்த யாப்போக்கு நதி 32 ஆதியாகமம் 22லேருந்து 31 வரைக்கும் படித்தோம் என்றால் நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க. அது என்னுடைய இன்றைக்கி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். அந்த யாப்போக்கு நதி கரையில் போகிறான், ப்ரே பண்ண போகிறான். என்னன்னுங்க ப்ரே பண்ணுவான்? நம்ம சில நேரம் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஜீசஸ் நம்ம முன்னாடி வந்தார்னா என்னன்னு சொல்வீங்க? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஆண்டவரே என் மாமாங்கிறாரே ஆரம்பிக்கலாமா? நம்ம மனசாட்சி சொல்லும், மாமா ஊர்றா நீ ஒழுங்கா பாடுறான்னு சொல்லும். சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? சொல்லும். மாமா விடு, நீ எப்படி? ஆண்டவரே எங்கள் ராகேல், ஷட் யுவர் மவுத், டாக் அபவுட் யூ. ஒரு பிரச்சனை ஜாஸ்தியாகி நம்மளால் முடியாது போகிற நேரத்தில் நம்ம மனசாட்சி நமக்கு சப்போர்ட் பண்ணாது தெரியுமா? அது முதல்ல சொல்லும், நீ செத்து போன்னு. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு ரைட் பர்சனை ரீச் அவுட் பண்ணோன்னா அவர் தான் இப்போ பாடினமே, உண்மை பாடாத நாளும் இல்லையே இயேசு. யாப்போக்கு நதிக்கரையில் போனால் he cannot face his first wife. லேயாவை ஃபேஸ் பண்ண முடியுமா? கண்ணு பார்த்து பேசுவாரா? ராகேல் கூட ஃபேஸ் பண்ண முடியுமா? பசங்க கூட ஃபேஸ் பண்ண முடியுமா? லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். வீட்டுக்கு போனால் அதை விட பெரிய பிரச்சனை. இவர் தான் பட்டாவை தூக்கிட்டு வந்துட்டார, இவர் பேரில் பட்டாவை பேரில் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டார. அண்ணன் ரெடியாக இருக்கிறான். யாப்போக்கு நதிக்கரையில் அவர் காலில் விழுந்து ஒரே ஒரு வார்த்தை கெஞ்சினான், என்னை ஆசீர்வதியும் என்று. அப்பா, என் பிரச்சனையெல்லாம் சொல்கிறது கூட நேரம் இல்லை, ஒரு ஊசி போட்டு என்னை காப்பாற்றுப்பா. ஒரு ஊசி, உயிர் காப்பாற்றுற ஊசின்னு ஒன்று தான், என்னை போட்டு என்ன காப்பாற்று என்றான். அவர் சொல்கிறாரு, விட்டுறா, டைம் ஆயிடுச்சு, உன் விஷயத்தை என்னால் கேட்க முடியல, பெரிய ட்ரபிள் பண்ணியிருக்கேடா, அநியாயமாக பண்ணியிருக்கேடா, உன்னை நல்லவன் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையடா என்கிற நிலை வரும்போது அவர் காலை பிடித்து கொண்டான். பொழுது விடுகிறது, போகட்டும் என்கிறார். நான் உன்னை விட மாட்டேன், என் லைஃப்பில் என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை சாமி என்று கால்களிலே விழுகிறான். அவர் காலை பிடித்து கொள்கிறான். அவன் காலை தொடுகிறார். எத்தனை பேர் காலை கவுத்த, உங்கள் அண்ணன் காலை பிடிச்சி இழுத்த, உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கவுத்த, உன்னால் வாழ்ந்தவர்களை காட்டிலும் விழுந்தவர்கள் தானே அதிகம். உன் தொடை சந்து நரம்பை தொடுவேன்னு தொடுறாரு. சுளுக்கிருச்சு, இமேஜ் போயிடுச்சு, நட மாறிடுச்சு, அழகு போனது. அவர் காலில் விழுந்து அவரை பார்க்கிறான். இனி உன் பேர் யாக்கோபு இல்லாமல் இஸ்ரவேல் எனப்படும் சொல்கிறார். அல்லேலூயா.
இஸ்ரவேல் என்றால் போராடி மேற்கொண்டவன். The one which have overcome by wrestling. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் வாழ்க்கையில் போராட்டம் நிற்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ போராட வேண்டியது ஜெபத்தில் தான். Prayer can change your life. Your life can change. Your financial situation would change. Your spiritual life would change. உன் மென்டல் கன்ஃபியூஷன் சேஞ்ச் ஆகும். மனதில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை இன்னொன்றை மற்றொன்றை பிடித்து கொண்டு தான் வரும். நடுவிலே புகுந்து உங்களால் எந்த சிக்கலையும் எடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது தானாக அனைத்து சிக்கல்களும் போகும். The day is breaking. பொழுது விடுகிறது. பொழுது விடிய போகுது. பொழுது விடிஞ்சதும் இவன் வந்த பார்டரில் அண்ணனோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. யாராவது இவ்வளோ பெரிய டீம் வருது, அண்ணா ஐயா ஏசாயா அவங்க தம்பி தான் போது அவன் வேற லெவலில் பிஹேவ் பண்ண போகிறான். தம்பி நீ பட்டா தூக்கிட்டு போன, நீ இருந்தால் தானே உன் பட்டா வாழ போகிற, நீயே இருக்க போகிறதில்ல என்று அண்ணன் முடிவெடுக்கக்கூடும். தாய் தந்தைக்கு வயதாகி விட்டது, பேசக்கூட முடியல, அப்பா கண்ணு தரல, அம்மா அப்பா எங்கேருந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அன்றைக்கு சப்போர்ட் பண்ண தாய் தந்தை இன்றைக்கு இல்லை. பலவீனத்தோடு கர்த்தர் பாதத்தை பிடிக்கிறான். அவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? என் பெயர் யாக்கோபு. நம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா we should understand who are we. நாம் யார் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன் பேர் என்ன? நான் ஒரு ஏமாத்துக்காரன். ஒண்டர்ஃபுல்லாக கிளியரா நான் யார் தெரியுமா? நான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கெலாங்கிறாங்களா அவங்க பையன். நோ நோ நோ, டோன்ட் கிவ் எக்ஸ்ட்ரா பில்டப்ஸ். சிம்பிளாக சொன்னான், நான் ஒரு ஏமாத்துக்காரன். சரி, உன் பேரை மாத்துறேன், எல்லாம் மாறும். உன் பெயர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பட்டம் வேணும்? ஆமென். இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல போராட்டம். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. மகனே மகளே, யாருக்கு போராட்டம் இல்லை? எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது. ஃபினான்ஷியல் போராட்டம் சொல்லுங்க வரும். மென்டல் போராட்டம் சொல்லுங்க வருமா வராதா? வரும். பிசிக்கல் போராட்டம் வரும். இங்கும் அங்கும் பார்த்து அவருக்கு இல்லை இவருக்கு இல்லை என்று சொல்லாதீர்கள். நம் அனைவருக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தை எப்படி போராட வேண்டும்? நல்ல போராட்டம், குட் ஃபைட். இவ்வளவு நாள் யாக்கோபு பேட் ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். he has ideas. அவனுக்கு தெரியும் இந்த அண்ணன் இருக்கானே, குடிக்க ஒரு பாட்டில் தண்ணி கூட எடுத்துட்டு போக மாட்டான், தண்ணியே எடுத்துட்டு போக மாட்டான், நான் வரண்டு போய் வருவான். நான் அந்த தண்ணியும் அந்த பயித்தம்பயிறு கூழும் கொடுத்தா தான் அவன் பொழைப்பான். அந்த நேரத்தில் நான் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன். நோ, இட்ஸ் பேட் ஃபைட். கன்னிங்னஸ் இஸ் பேட் ஃபைட். தந்திரமா செயல்படுவது தவறான யுத்தம். எகிரி அடித்து பேசுவது தவறான யுத்தம். ஏமாற்றுவது தவறான யுத்தம். இதில் எல்லாம் நாம் தான் சிக்கிக் கொள்வோம். people will find us. பார்த்தான், சாபமா வாழற இந்த அனைத்தையும் கூட எனக்கு போதும்பா என்று அவர் கால்களில் விழுகிறான். அவர் அவனை தொட்டு அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் ரிசால்வ் ஆக போகுது. நமக்கெல்லாம் தெரியும். அடுத்த சாப்டரில் படிப்போம். அவங்க அண்ணன் வருவார். அவங்க அண்ணனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக முகம் குப்புற விழுவான். அவரோட குதிரை வரும்போதே அண்ணன் அவனை அணைச்சிக்கிட்டு, உன்னோட சொத்தெல்லாம் நீ வச்சுக்கப்பா, எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் ஏராளமாக கொடுத்துருக்காரு, வீட்டுக்கு பத்திரமா போகணும் அவங்க அண்ணன் அனுப்பி வைப்பார். when God intervenes, நம் சத்துருக்கள் கூட நமக்கு நண்பர்களாகக்கூடிய கிருபை தருவார். உன் ஒய்ஃப் பிள்ளைங்களை பாதுகாப்ப நான் பாடி கார்டு அனுப்புகிறோமான்னு அண்ணன் கேட்குறார். இல்லைண்ணா நான் ரொம்ப ஸ்லோ. நேற்று பிறந்த பெஞ்சமின் இருக்கிறான், யோசேப்பு இருக்கிறான், ஆடு மாடுலாம் இருக்குண்ணா, ஸ்லோவாக நடத்துகிறேன், உங்கள் ஸ்பீடுக்கு நான் வர முடியாதுண்ணா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நான் அனுப்பிட்டு நிம்மதியாக வாழ்கிறார். இன்றைக்கு உன் சூழ்நிலை என்ன மகனே? ஐயா அடுத்த வாரம் இன்னத்துக்கு இன்னும் ஆகனே தெரியாத நிலைமையில் நான் நிற்கிறேன் ஐயா அப்படின்னா, ஜீசஸ் தான் ரைட் பர்சன். ஐ யூ ரெடி? நீங்கள் அவர் கையில் ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நான் கிறிஸ்டியன் தான் சொல்லாதீங்க. யாக்கோபு பாரம்பரிய கிறிஸ்டியன். அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் ஆண்டவர் கையில் டைரெக்டாக பேசுகிற கிறிஸ்டியன்ஸ். எப்படி? ஆபிரகாம் தேவனும் டைரெக்டாக பேசுவாங்க. ஆனாலும் ப்ராப்ளம் யாருக்கு வந்துச்சு? யாக்கோபு. ஈசாக்கு அவங்க அப்பா டைரெக்டாக, அவங்க அப்பா தியானம் பண்ணுறவர். இன்னைக்கு எல்லா மெடிடேஷன்களின் தலைவன் யார்? ஐசக். சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தான், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருந்தான். எக்ஸலண்ட் ஃபெலோ. அவங்க பையன் தான் யாக்கோபு. தியானம் உதவவில்லை. அவங்க தாத்தாவோட தேவனா இருந்ததினால் இவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. அவன் நினைச்சான் எங்க தாத்தாவோட ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னோ. என் தாத்தாவோட ஆண்டவர் என் ஆண்டவராய் மாறும்போது தான் எனக்கு வெற்றி. ஐ ஹாவ் டு ஃபைட் மை பேட்டில்.
நான் படித்தன்றதுக்காக பட்டம் என் பையனுக்கு தர மாட்டாங்க, அவனும் படித்தாக வேண்டும். அதே போல் தானே ப்ரேயர்லையும் நான் ப்ரே பண்ணன்றதுக்காக இல்லை, அவனும் ப்ரே பண்ணோம். யாக்கோபின் தேவன் தான், ஈசாக்கின் தேவன் தான், யாக்கோபும் ஜெபிக்கிறோம். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ ப்ரே பண்ணு, உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அவர் காலில் விழுந்துரு, உன்னை ஆசீர்வதிப்பார். பட் லிசன், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், நோ யுவர் லிமிட்டேஷன்ஸ். நம்ம எல்லாருக்கும் நம்மளோட லிமிட்டேஷன் தெரியும். என்ன லிமிட்டேஷன்? என்ன லிமிட்டேஷன்? ஒரு மணி நேரத்துக்கு மேலே நின்றுந்தா சுற்றி விழுவோம், தலை சுற்றி விழுவோம். சாம்பார் சாதம் சாப்பிட்டா வயிறு என்ன பண்ணாது? ஒத்துக்காது. தெரியுமா தெரியாதா உங்கள் லிமிட்டேஷன்? பச்சை தண்ணியில் தலை குளிச்சா என்ன வரும்? கோல்டு வந்துடும். எத்தனை பேருக்கு வருது? மோர் சாதம் சாப்பிட்டா என்ன பண்ணோம்? சளி பிடிக்கும். யூ நோ யுவர் லிமிட்டேஷன்ஸ். 10 ரூபாய் 10,000 ரூபாய் பிரச்சனையை சமாளிக்கிறேன் நான், 1,00,000 ரூபாய் வந்தால் கீழே போக வேண்டியதுதான். we know our limitations. இந்த லிமிட்டேஷன்ஸை தெளிவாய் புரிந்து கொண்டவன் என்ன செய்வான் தெரியுமா? டபக்குன்னு ஆண்டவர் காலில் விழுந்து விடுவான். இதை தான் யாக்கோபு செய்தான். he fell in the knees of God. தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். ஆமென். ஜெபித்தால் ஜெயம். ஹல்லேலூயா. யாபேசின் ஜெபம் என்கிற செய்தியின் தலைப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைய sermonக்குள்ள போகலாம். ஆமென். அதனால்தான் யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு, டேடிக்கு வயசாயிடுச்சு. வயசாக இல்லையா? கண் ரெண்டும் மங்களாயிடுச்சு. எந்த டேடியை ஸ்ட்ராங்காக பார்த்தானோ அந்த டேடி வீட்டில் இருக்கிறாரு. வழியில் யார் அடித்தாலும் அவங்க அப்பா வரப்போகிறது இல்லை. எந்த அம்மா அன்றைக்கி சொல்லிச்சடே போடா பார்த்துக்கலான்னு, அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு. பார்த்தான், பாதி ஹெல்ப் எனக்கு வேண்டாம், என்னை காப்பாற்றுகிற இயேசு உண்டு. பிரதர் சிஸ்டர், லெட் மை மெசேஜ் டச் யூ டுடே. நீங்கள் உங்களை அறிஞ்சிக்குங்க. நம்ம பெரியவங்க கூட சொன்னாங்க, நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலான்னு. நம்ம போராடி தோக்கத்துக்கு காரணம் தெரியுமா? ஒன்று நம்மளை மேலே நினச்சிப்போம், இல்லை கீழே நினச்சிப்போம். உலகத்தில் உள்ள எல்லாரையும் படிக்கின்ற நாம் நம்மை படித்தோமா? ஹூ ஆம் ஐ? நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எங்கே போக போகிறேன்? அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். சப்மிட் டு த காட் ஹூ கிரியேட்டட் யூ. நான் 2 நாளைக்கு முன்பாக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர்களை ப்ரே பண்ண, சாமி என்னை எப்போ தான் சாமி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போ வசனம் ஞாபகம் வந்துச்சு, தாயின் கருவில் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே உன்னை பேர் சொல்லி. அப்போ எங்கள் அம்மாவோட வயிற்றில் ஒரு செல் உருவாகுது. என்ன உருவாகுதுங்க? சிங்கிள் செல், ஒரு அணு. ஒரு அணு என்பது 1 நேனோமீட்டர் சைஸில் தான் இருக்கும். 1 நேனோமீட்டரில் 2 நேனோமீட்டர். இந்த ஷீட் இருக்குது பாருங்கள், இந்த ஷீட்டை 1,00,000 முறை உரிச்சா என்ன பண்ணா? 1,00,000 முறை உரிச்சா. எத்தனை முறை? 1,00,000 முறை உரிச்சா ஒரு சைஸ் வரும்ல, அது உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? உங்கள் கையில் வருமா? வராது. அவ்வளோதான் எங்கள் அம்மா வயிற்றில் நான் உருவாகினேன். அந்த 1 நேனோமீட்டர் சைஸில் இருக்கும்போது என்னை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறார். போட்டு 10 மாதத்தில் என்ன ஒரு 3 கிலோ பேபி ஆக்குறார். ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? ஆக்குறார். 3 மாதம் அது 3 கிலோ குழந்தையாகி பிறக்கிறேன். பிறந்த பிறகு இன்றைக்கி ஒரு 70 கிலோ கிட்ட இருக்கிறேன். தாயின் கருவிலையும் வளர்க்குறாரு, இந்த பூமியிலையும் வளர்க்குறார். உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூமி என்னை வளர்க்குறதுன்று. அரிசி, நெல், பருப்பு, கோதுமை, தானியம், கறி, மீன் எல்லாம் கொடுத்து என்னை இந்த பூமி வளர்க்கிறது. ஆனால் எங்கேருந்து வந்தேன்? தாய். என் தாய் எங்கேருந்து வந்தாங்க? அவங்க கரு, அவங்க அம்மா. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? லாஸ்ட் ஆதாம் எங்கேருந்து வந்தார்? வெறும் மண். மரித்த பரிசுத்தவான்கள் மண்ணோடு மண்ணாக இருக்கிறாங்க. மண்ணில் அவங்கள காணவே காணும். உங்களால் யாரையாவது தட்டி எழுப்பின்னு வர முடியுமா? அப்போ மரித்தவர்கள்லாம் மண்ணோட மண்ணாய் இருக்கிறார்கள். இந்த கேள்வியை நான் ஆண்டவர்களை கேட்டுருந்தேன். ஆண்டவரே எல்லாம் மண்ணாகவே போயிடுறாங்களப்பா, எதனா ஒரு பொம்மைக்குமே, எதனா மம்மி மாதிரி எதனா ஒரு ஓரம் இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாம் போகிறாங்க போது எனக்கு ஒரு காட்சி காட்டினார். அந்த காட்சி வெறும் மண் இருக்குது. அந்த மண்ணிலிருந்து அந்த மண்ணுக்கு நடுவில் ஆண்டவர் இப்படி விரல் வச்சு பண்ணுறார். பண்ணிவிட்டு ஃபூன் ஊதுறாரு. ஆதாம் ஏஞ்சிக்கிறார். அந்த மாதிரி என்னோட ஃபூக்கு வேல்யூ இருக்குது மகனே அப்படின்னாரு. டேடி அப்போ எப்படி டேடி எல்லா இடத்துலையும் வந்து ஃபூன்னு ஊதின்னு இருப்பீங்களா? இல்லைடா மகனே, எக்கால சத்தம் வானத்தில் தொனிப்பேன், அது எல்லார் காதுகளையும் ஃபூ என்கிற சத்தத்தில் போய் அத்தனை பேரும் உயிரோடு எழுப்புவேன். தாயின் கருவில் உருவேற்படுவதற்கு முன்பாக உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். அந்த பெயரை சொல்லி அவர் நம்மை அழைப்பார். இவ்வளவு சத்தியங்கள் தெரிந்த பிறகும் நம்ம ஏன் நம்ம ஆண்டவர் கையில் போராடாம திரும்பவும் மனிதர்கள் கையில் போராடி கொண்டிருக்கிறோம்? டுடே இஸ் த டே யூ நீட் டு டிசைட்.
நீங்கள் உங்களை அறிஞ்சிக்கணும். இந்த ஃபோன் காணாமல் போயிடும். IMEI நம்பர் வச்சு ட்ராக் பண்ணலாம். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த நம்பர் யார் கையில் இருக்குமா? ஜீசஸ் கையில் இருக்கு. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. பாடலாமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. Hallelujah. Come to the company. Welcome to the manufacturing company. உங்களை கம்பெனி சர்வீஸ்க்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். லோக்கல் சர்வீஸில் போயிட்டு இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. கர்த்தர் உங்களை வரவேற்கிறார். ஹல்லேலூயா. வரவேற்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டுவோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் தான் இன்றைய செய்தி. யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை பற்றி. நாளாகமத்தின் புஸ்தகம் என்பது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வெறும் பேர் தான். யார் யாரை பெற்றார், யார் யாரை பெற்றார், யார் யாரை பெற்றார், ஆதாமிலிருந்து கொண்டு வந்து ஆபிரகாம் வரைக்கும் வந்து, பிறகு இஸ்ரேலுக்கு வந்து கோத்திரம் கோத்திரமாக ரூபன் ஃபேமிலி, சிமியோன் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியாக எல்லா ஃபேமிலியும் எழுதி வைத்து, யூதா ஃபேமிலியெல்லாம் எழுதி வைத்து, திடீரென 4ஆம் அதிகாரத்தில் யாபேஸ் என்று சொல்லுகிற ஒருவனை பற்றி பேசுகிறது வேதம். யாபேஸ். ஹல்லேலூயா. ஆமென். என் கூட சேர்ந்து யாபேஸ்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாபேஸ். நல்லா இருக்கா பேரு? ஆமென். ஹீப்ரு பேர் பிரதர் சிஸ்டர். பேர் வைக்கிறது பெருசில், பேரோட அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்குதா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க போகிற யாபேஸுக்கு பின்பதாகும் ஒரு கதை இருக்கிறது. என்ன கதை? யாபேஸ் என்றால் யாபெத்ஸ், யுத் யுத் என்கிற எழுத்து, அப்புறம் பேத் என்கிற எழுத்து, அப்புறம் ஹே அப்படின்ற எழுத்து, பிறகு சதே என்கிற ஒரு எழுத்து. இத்தனை எழுத்து, 4 எழுத்து சேர்ந்தது தான் இந்த யாபேஸோட பேர். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த 4 எழுத்து சேர்ந்த இந்த யாபேஸோட பேர் இப்படி இருக்கும்பொழுது, இந்த பேரோட அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பேரோட அர்த்தம் என்னன்னா துக்கம். என்ன பேருங்க? சாரோ. பேர் என்னது? சாரோ. சின்ன கண்ணு பேர் கேட்க நல்லா இருக்கு. ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்த பிறகு துக்கம்னு பேர் வச்சிட்டிங்க. என்ன பேர்? ஆமாம், ரைட் யுவர் நேம் ஆன் த பிளாக் போர்ட், துக்கம் அப்படின்னு எதுனா எல்லாரும் சிரிப்பாங்க. எப்படா அவனுக்கு துக்கம்? அதுவா பின்னாடி பெரிய ஸ்டோரி. சொல்லு. எங்கள் அம்மாவுக்கு துக்கம், அதனால் என் பேர் என்னன்னு வச்சுட்டாங்க, துக்கம் என்று வைத்தார்கள். நல்லா இருக்கா பேர்? இல்லை. பேரே சொல்லுகிறது உன் தலைமுறை உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாபேஸ் என்கிற பேர், யோத் என்கிற எழுத்து, ஆயின் என்கிற எழுத்து, பேத் என்கிற எழுத்து, சதை என்கிற எழுத்து. முன்னாடி சொன்னதில் இந்த 4 எழுத்து சேர்ந்த யாபெத்ஸ். யாபெத்ஸ் என்றால் சாரோஃபுல், துக்கம் நிறைந்தன்னு அர்த்தம். நான் நிறைந்த, துக்கம் நிறைந்த, எப்பொழுதும் கலக்கம் நிறைந்த என்று அர்த்தம். மூதாதையர் வைத்த பேர் யாபேஸுக்கு பெயரிலே தருகிறது இவன் துக்கம் நிறைந்தவன் என்று. இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த யாபெத்ஸ் என்கிற வேர்டு நம்ம படிச்சோம்னா, ஒன் ஹூ மேக்ஸ் சாரோஃபுல். இவன் ஒரு கெட்டவன், இவன் கூட சேர்றவனுக்கெல்லாம் துக்கம் அப்படிங்கிற ஒரு நிலை. பாருங்களேன், யாபேஸ்னா என்ன அர்த்தமா? துக்கம் நிறைந்தவன். மேபி ஹிஸ் பர்த் வாஸ் டிஃபிகல்ட். அவன் பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு என்ன துக்கம் வந்துச்சுன்னு தெரில, தூக்கி வச்சாங்க பேர். என்ன பேர்? துக்கம் என்று. ஆமென். பட்
he can change his destiny. உங்களுக்கு மட்டும் தலைவிதியில் எல்லாருக்கும் இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் போராட வேண்டும். Everyone has got a bitter reality and a sweet lie. ஆமென். கசப்பான உண்மையும் இனிமையான பொய்யும். ஹல்லேலூயா. we have a bitter truth. கசப்பு உண்மையாக இருக்குது பிரதர், உண்மை சில நேரம் எப்படி இருக்குது, பொய்யா இருக்கிறது போல இருக்கிறது. ஆமென். நம்ம பாடுகள் சொல்லுது, தபாரு டீ குடிக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் உனக்கு அந்த டீயினுடைய இனிப்பு, வீட்டுக்கு போய் சுகர் மாத்திரை போடணும் ஞாபகம் என்று சொல்லுகிறது. சம்பளம் வாங்கியிருக்க, என்ஜாய் பண்ணி ஒரு நிமிஷம் இஎம்ஐ கட்டணும். bitterness out of bitterness, pain following pain, sorrowful from the birth, பிறந்த நாள் முதல் துக்கம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி இல்லை. பிறந்த நாள் முதல் துக்கம். ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன், ஏன் இவங்களுக்கு பிறந்தேன், ஏன் இந்த ஊரில் பிறந்தேன், எல்லாம் எனக்கு இருக்கிறதே என்கிற நிலை தான் இந்த யாபேசுக்கு வந்தது. அவன் தாய் அவனை துக்கத்தில் பெற்றெடுத்து அவனுக்கு துக்கம் என்றே வைத்தான். போடா, உன் பேர் துக்கம், உன் டெஸ்டினி துக்கமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. This was his limitation. What is your limitation, brother, sister? உங்களுடைய குறைவு என்ன? நீங்கள் உங்களை அறிந்து கொண்டது என்ன? நான் நம்மளை அறிஞ்சிக்கிட்டோம். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், மாதம் 20,000 சம்பளம். ரைட்டா தப்பா? ரைட். நான் வாடகை வீட்டில் வாழறேன். ரைட்டா தப்பா? ரைட்டு. எனக்கு கணக்கு ரொம்ப கஷ்டம். ரைட்டா தப்பா? ரைட்டு. ஆனால் நம்ம அந்த ரியாலிட்டியை புரிந்து கொள்ள மாட்டோம். நான் இவ்வளோ தான், என் பேலன் இவ்வளோ தான். டோன்ட் எக்ஸாஜரேட். யாபேஸ்க்கு புரிந்து விட்டது. he was a person born out of sorrow. என் தாய் என்னை துக்கத்தில் பெற்றெடுத்தபடியால் என் வாழ்க்கை முழுவதும் துக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரைட்டா இல்லையா? ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியின் மத்தியில் இந்த உண்மை, இந்த தலைவிதி, இந்த என்னுடைய தலையில் எழுதி அனுப்புனது என்று சொல்லுகிறீர்களே, இதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? அதற்காகத்தான் நான் கிறிஸ்தவனாய் வந்திருக்கிறேன். அதற்காகத்தான் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தலைவிதியை கூட மாற்ற வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். டுடே காட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை மாற்றி இந்த இயேசுவால் போட முடியும் மகனே. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 1 பாருங்க, நாம் படிக்கலாம், படிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஜேபஸ்னு பேர் வச்சாங்களா? இவனை துக்கத்தோட பெற்றேன். ஏன் இந்த வேர்டு பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, பைபிள் என்பது நிறைய வார்த்தைகள் உள்ள ஒரு புஸ்தகம், நிறைய ஸ்டோரிஸ் உள்ள, ரியல் ஸ்டோரிஸ் உள்ள புஸ்தகம். அந்த கதை நம்ம கதை மாதிரி இருக்கும். போல பைபிள் உள்ள ஸ்டோரிஸ்லாம் படிச்சிங்கன்னா நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், யாபேஸ் உங்கள் லைஃப்பில் யாரோட இருக்கும். எதுக்கு நான் பெண் பிள்ளையாக பிறந்தேன், என் அம்மா எனக்கு எதுக்கு பட்டு போட்டுச்சு, எதுக்கு நான் ஆம்பளை பிள்ளையாக பிறந்தேன், நான் ஏன் இவர் வயிற்றில் பிறந்தேன், அங்கே பிறந்திருக்கலாமே என்று, இதனால தானே துக்கம் என்று நீங்கள் உங்களுடைய பிறப்பை, பிறந்த ஊரை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும், பைபிள் இன்னைக்கு உங்களோட யாபேஸை கனெக்ட் பண்ணுது. யாபேஸ் துக்கத்தில் பிறந்தாலும் அவன் ஒரு எக்ஸலண்ட்டான விஷயத்தை செஞ்சிட்டான். இந்த புரோட்டோக்காலை நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆமென். என்ன பண்ணானா, நம்பர் 1 இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1 தேவனை நோக்கி பார்க்கிறான். he understood his limitations. தன்னோட நிலை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. he knew to look upon whom, யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ப்ராப்ளத்தை மற்றவங்க கையில் சொல்லுவோம் பாருங்க, ப்ராப்ளத்தை பெருசாக்கி விட்டுருவாங்க. யாபேஸுக்கு தெரிஞ்சிச்சு, என்னுடைய பிரச்சனையில் நான் பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார், ஜீசஸ். ஹல்லேலூயா. மகனே மகளே, உன் பிரச்சனையின் மத்தியிலே நீ யாரை பார்க்கிறாய்? whom are you looking to? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் நிலை உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நீ உன்னை அறிந்தால், நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, உங்கள் லெவல் தெரிஞ்சிச்சு. நீங்கள் பிறந்த ஊர், உங்கள் தலை மேலே உள்ள விதி, நீங்கள் படுற கஷ்டம், உங்கள் உடல் பிரச்சனை, உங்கள் உடம்புல உள்ள பலவீனம். காலையில் நிமிச்சேரி சர்ச்சில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, என்னால் நடக்க கூட முடியல, எங்கள் பிள்ளைங்க கூட இல்லை, எனக்கு அதிகமாக சுகர் இருக்குது, எனக்கு அதிகமாக பிபி இருக்குது, வயிற்றில் அல்சர் இருக்குது, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க என்று சொல்லி அந்த அம்மா அழுதுன்னு சாட்சி சொன்னாங்க. நான் அந்த அம்மா பார்த்து சொன்னேன், வெரி குட்மா, உன் நிலையை நீ புரிஞ்சுக்கிட்ட. இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு உன்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஏற்றுப்பார், அதான் ஏசாமி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையமாய்
படுத்துவார். யாபேசோட நிலை பெயின்ஃபுல், சாரோஃபுல். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. உலகத்தில் அநேக தேவர்கள் தேவதைகள் இருக்கலாம். நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க நீங்க சொல்லலாம். பிரதர் சிஸ்டர், உங்களை பார்த்து சொல்றேன், ஆபத்தில் உங்களுக்கு உதவி வேணும் என்றால் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய தெய்வம் இயேசு. எங்கள் குடும்பத்தில் தான் என் இளைய தங்கச்சி செத்து போயிடுவாங்கன்னு உடம்பெல்லாம் கட்டி கொண்டு போய் பேபி ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சு எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை ஒரு வாரத்தில் செத்துறோன்னு என் தங்கச்சியை அனுப்பிட்டாங்க. செத்துறோன்னே சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் ஜீசஸ் பற்றி சொல்ல எங்கள் அம்மா முதல்ல நம்பினாங்க. என் குழந்தைய காப்பாற்றுற சாமியை வணங்குவேன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டா ஏஸ் சாமி காப்பாற்றுவார் என்கிறது என்னங்க, என் ஆண்டவர் என் தங்கச்சியை காப்பாற்றுனதுனால இன்றைக்கு உங்களிடத்தில் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஆபத்தில் கிறிஸ்டியன்ஸ் நீங்களும் கவனிங்க. ஜீசஸ் யாருன்னு தெரியாத நான் கிறிஸ்டியன்ஸ் நீங்களும் கவனிங்க. ஜீசஸ் மாதிரி காப்பாற்றுறதுக்கு ஒரு கடவுள் இல்லை. இன் த மிட்ஸ்ட் ஆஃப் யுவர் லிமிட்டேஷன்ஸ், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை காப்பாற்று அப்படின்னா தப்பு பண்ணவனை பிடிச்சி போடுவாங்க. இயேசு தப்பு பண்ணினவனையும் எப்படி திருத்தி காப்பாற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும், அவருக்கு அதிகாரம் இருக்கு. நான் போன வாரம் சொன்னேன், நான் ஒரு கனவு காண்றேன், அந்த கனவில் தப்பு தப்பாக எழுதுகிறேன், என் பேப்பரே மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் ப்ரே பண்ணுறேன், ஜீசஸ் நான் தப்பு தப்பாக கணக்கு போட்டேன், ஃபெயில் ஆக போகிறேன், நீங்கள் பார்த்துனுக்க போகிறீங்கன்னு. என் முதுகு தட்டுறார், உன் தப்பை கரெக்ட் பண்ணுற ரத்தம் என் கையில் இருக்குன்றார். நான் சும்மா உனக்காக வந்து நின்று என் பவரை யூஸ் பண்ணி உன்னை காப்பாற்றலை, உனக்காக பிராயச்சித்தம் பண்ணி உன்னை காப்பாற்றுகிறேன். நீங்கள் பண்ண தப்பை காட்டிலும் அவர் சிந்தின ரத்தம் பெரியது. உங்கள் பிளட்டில் உள்ள பாவத்தை காட்டிலும் அவர் பிளட்டில் உள்ள பரிசுத்தம் பெரியது. இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார் மகனே. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஜீசஸ் கையிலேருந்து வரட்டும். நீ எதிர்பார்க்கிற நன்மை இயேசு கையிலேருந்து வரட்டும். தேவனை நோக்கி பார்ப்போம். பிரச்சனைக்கு மத்தியில் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மேலே பார்க்கலாம். கண்ணு திறந்தால் நான் கண்ணுக்கு தெரிவேன், கண்ணை மூடினா அவர் கண்ணுக்கு தெரிவார். உங்களுக்கு அவர் தான் தெரியவேன். கண்ணை மூடி தலையை மேலே வச்சு தலை மேலே கை வச்சுட்டு என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. என்னை ஆசீர்வதி, லார்ட் பிளஸ் மீ. நீங்கள் கேட்கணும், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கவில்லை என்றால் அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இன்னைக்கு சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவர் என்னை பிளஸ் பண்ணுங்க, ஃபினான்ஷியலாக பிளஸ் பண்ணுங்க, ஃபிசிக்கலாக பிளஸ் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவலாக பிளஸ் பண்ணுங்க, இமோஷனலாக பிளஸ் பண்ணுங்க, மென்டலாக பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரை உடம்பு ரீதியாய் சுகப்படுத்துங்க, ஆரோக்கிய ரீதியாய் சுகப்படுத்துங்க, ஆவிக்கிற ரீதியாய் சுகப்படுத்துங்க, பண ரீதியாய் சுகப்படுத்துங்க, தன்னம்பிக்கை ரீதியாய் சுகப்படுத்துங்க. என்னை ஆசீர்வதிங்க என்று கேளுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது வந்து தங்கி தாவரிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. யாபேஸ் பேர் துக்கங்க. மொத்த ஃபேமிலிக்கு தெரியும் யார் இவன். துக்கம். இவன் பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப துக்கம் என்று பெயர் பெற்ற இவன் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டானா. இஃப் யூ ஸ்டார்ட் டு ப்ரே, ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஃபேட். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. மகனே மகளே, உங்களுக்கு தெரியும், ஜெபத்தை விட்டு விடாதே. நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். வயசானவங்களுக்குலாம் ஒரு எண்ணம், வயசாயிடுச்சு, என் பொண்ணு என்னை விட்டுற போது, பையன் விட்டுற போறான், மருமக விட்டுற போறா. ஏன் இவ்வளவு நாள் டைலாக் பேசினுக்கிறீங்க? கர்த்தர் என்னை விட மாட்டார் என்பதை எப்போது பேச போகிறீர்கள்? எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் என் உடம்பு கை விட்டுற போது, கை காலுக்கு பிரச்சனை வந்துற போது, கிட்னியில் கல் இருக்கு, நுரையீரல் சரியில்லை, மண்ணீரல் சரியில்லை, கல்லீரல் சரியில்லை, லிவர் சரியில்லைன்னு எவ்வளவு நாள் சொல்லிக் கொண்டிருக்க போறீங்க? இயேசு என்னை காப்பாற்றுவார் என்று இன்றைக்கு சொன்னால் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Negative confessions are not going to build you. Positive prayer is going to build you. Hallelujah. நெகட்டிவா பேசிக்கிட்டே பாசிட்டிவா வருவேன் நினைக்காதீங்க. பாசிட்டிவா பேசுங்க. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ப்ரே பண்ண. ஆண்டவர் என் பேரே துக்கம்னு வச்சுட்டாங்க. ஆண்டவரே என்னை பார்த்தா ஜனங்க ஓடுறாங்க. ஏன்? he will bring sorrowன்னு அர்த்தமாகுது. யாபெத்ஸ்னா இவன் பேர் மட்டும் துக்கம் இல்லை, இவனை யார் பார்க்குறாங்களோ துக்கம். என் சாபத்தை கூட என் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அது மாறி போகும். he will bless me in the midst of all those curses. அதுதான் யாக்கோபு பற்றி சொன்னேன். என் நிலை, நான் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் கூட சரி, என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொன்னா என்னை மேலே பார்த்து சொல்லும். சொல்லுங்க, கர்த்தாவே என்னை, தலைமையில் கைவிங்க. இப்போ ஆசீர்வதி மேலே காட்டுங்க. கர்த்தாவே என்னை, தலைமையில் கைவிங்க, ஆசீர்வதி. ஆமென். ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சாபத்தை தெரிஞ்சுக்கணும்.
நீங்கள் ஒரு வாழை மரம் வைக்கிறீங்க, நல்ல ரஸ்தாலி வாழைப்பழம் வருது, ஒரு பழம் கூட சாப்பிடல, இன்னொருத்தன் அறுத்துன்னு போய் அவங்க வீட்டில் சாப்பிட்றான், நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க. அது ஆசீர்வாதமாக சாபமா? நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் சம்பளத்தை இன்னொருத்தர் இஎம்ஐயில் வாங்கிட்டு போயிடுறாரு, வட்டியில் வாங்கிட்டு போயிடுறாரு, நீங்கள் உங்களால் உங்கள் குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர முடியல, அது பேர் என்ன பேர்? சாபம். நீங்கள் காசு கொண்டு வரீங்க, உங்கள் காசு ஹாஸ்பிட்டலுக்கே ஃபுல்லாக போயிடுச்சு, அது பேர் என்னது? சாபம். பிளேட் நிறைய பிரியாணிக்குது, ஒரே அடி தட்டி சண்டை, பிரியாணி ரோட்டில் விழுந்துருச்சு, அது பேர் என்ன பேர்? சாபம். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தன் கூட வேலைக்கு போயிட்டு சோறு போட மாட்டான், அது என்னது? சாபம். புரிஞ்சுங்க. சாபம் ஆப்ரேட் ஆகுதா, ஆசீர்வாதம் ஆப்ரேட் ஆகுதா? சாபம் ஆசீர்வாதம் ஆகுதுன்னா யூ நீட் டு சேஞ்ச் இட், யூ நீட் டு ஸ்விட்ச் ஓவர் த கியர், யூ நீட் டு ஸ்விட்ச் ஓவர் த ஸ்விட்ச். ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் வரும்போது சாபம் தானாக. ஆசீர்வாதம் கொடுக்குறவருக்கு சாபத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று தெரியும். என்னை ஆசீர்வதி. திரும்பி ஒரு கூட பண்ணிடலாமா? கர்த்தாவே என்னை ஆசீர்வதி. வண்டர்ஃபுல்ல. டெய்லி காலையில் ப்ரே பண்ணுங்கள். ஆமென். அக்பர் சாம்ராட் அவர்கள் ஒரு கோடு கிழிச்சிட்டு இந்த கோடு சின்னதாக்கணும்னு சொன்னாராம். அவரோட அமைச்சர்களில் நிறைய பேர் அக்பர் அப்படி திரும்பும்போது நைஸாக அந்த கோடை அழிச்சிட்டு எல்லாம் ட்ரை பண்ணாங்களாம். லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். பீர்பல் அவர்கள் ஞானியாக இருந்த பீர்பலை கூப்பிட்டு கேட்டாங்களாம். பீர்பல் ஒன்றும் பண்ணல, பக்கத்தில் இன்னொரு கோடு பெருசாக போட்டாராம். இந்த கோடு என்ன ஆயிடுச்சு? சின்னதாச்சு. இன்றைக்கி உலகம் வந்து அடுத்தவன் கோடு அழிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஜீசஸ் உங்களை வளர்வதற்கு உண்டான வழியை சொல்லுகிறேன். டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ், டோன்ட் காம்பீட் வித் அதர்ஸ். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போட்டி போட வேண்டாம் மகனே. உனக்குன்னு ஒரு ஹார்ட்டு கொடுத்த நான் இன்னொருத்த கூடவா ஹார்ட்டு போட்டி போட வச்சேன்? உனக்கும் தனியாக கொடுத்தது போல உனக்கென்று ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், உனக்கென்று வாழ்க்கையை கொடுப்பேன், உனக்கென்று நன்மைகளை கொடுப்பேன். ஐ வில் பிளஸ் யூ. ஆமென். என்னை ஆசீர்வதியும் ப்ரே பண்ணாரன் யாபேஸ். பேர் என்ன அவர் பேர்? துக்கம். யாபேஸ் என்றால் அர்த்தம் என்னது? துக்கம் ப்ரே பண்ணுது, என்னை ஆசீர்வதி. ஓகே, யாரா இருந்தாலும் சரி, என்னை லார்ட் பிளஸ் மீ. யாபேஸ் ப்ரே பண்ணிட்டான், என்னை ஆசீர்வதியும். என்ன ஆசீர்வதிக்கணும்? சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் கொடுத்துட்டேன். உங்களோடது உங்கள் கையில் இருந்தால் அது பேர் ஆசீர்வாதம், உங்களது நீங்கள் தொலைத்து விட்டால் அது பேர் சாபம். குறைவாக இருந்தால் ஆண்டவர்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கேட்குறாங்க, எல்லையை பெரிதாக்கும். ஆமென். லார்ட் என்லார்ஜ் மை கோஸ்ட். ஆண்டவரே என் கையில் ஒரு வெள்ளை சட்டை தான் இருக்குது, இன்னொரு வெள்ளை சட்டை தாரும். இந்த பிரேயர் பலிக்குமா பலிக்காதா? பலிக்கும். ஆண்டவரே என் கையில் பைக்கு தான் இருக்குது, ஆனால் நாங்கள் 5 பேர் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ என்ன வாக்கும்? இந்த 2 வீல் இந்த சைடும், அந்த பக்கம் ஒரு 2 வீல் போட்ட மாதிரி ஒன்று விற்பாங்களே, அதுனா ஆண்டவரே அது பேர் கார்டா, அதை தாரும். என்னை enlarge my coast. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் எல்லையை விஸ்தாரமாக்குன்னு ப்ரே பண்ண மகனே. How many of you have that boldness to pray? ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும். துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இவன், துக்கம் என்கிற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் போல்டாக ப்ரே பண்ணா, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை விஸ்தாரம். கை எப்படி வச்சுக்கங்க, முன்னாடி இருக்கிறவங்களை இடிக்காமல் சொல்லுங்கள், கர்த்தாவே என் எல்லையை பெரிதாக்கும். போல்டாக நிறைய பேர் சொல்ல மாட்டீங்களே, இதெல்லாம் பலிக்காதுங்க. இதுதான்ப்பா பலிக்க போகுது, இதுதான்ப்பா பலிக்கணும், இதுதான் பலிக்கணும், வேற எதுவும் பலிக்கக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தாவே என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும். enlarge my coast, enlarge my territory. என்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்கும். why? நம்ம கேட்கலாம், என் எல்லையை, என் எல்லையை சொல்லுங்க விஸ்தாரமாக்கும், என் எல்லையை விஸ்தாரமாக்கும், என் எல்லையை விஸ்தாரமாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விஸ்தாரமாக்கும். வாவ், சூப்பராக இருக்கு. டெய்லி பண்ணுங்க இந்த ப்ரேயரை. ஆமென். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவங்க வாழ்ந்த வீட்டில் எல்லாம் ஹைட் பசங்களாம், படுத்துட்டான்னா கால் 2 வெளியே போயிடுவான், கதவே சாத்த முடியாதான். படுத்துட்டு கால் நீட்டாக எங்கே போயிடுமா? வீட்டை விட்டு வெளியே போயிடும். 2 பேர் அண்ணன் தம்பி, காலுங்க வெளியே போயிடும். மடித்து படுத்தா நைட்டில் கால் முட்டி வலிக்கும், ஆனால் கால் வெளியே நீட்டி படுப்பாங்களாம். அப்பேற்பட்ட இடத்துலேருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு ஒரு சாட்சி சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட இருக்கிற ஜனங்க என்ன பண்ணோம்? ப்ரே பண்ணோம். என் எல்லையை, கர்த்தாவே என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க. என் எல்லையை சொல்லுங்க, என் எல்லையை சொல்லுங்க, என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க. சொல்லுங்க, என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க. தைரியமா பண்ணுங்க, என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க, என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க, என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க. லார்ட் enlarge my coast. சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லுங்க. உமது கரம் என்னோடு கூட இருந்து. என் கூட எது இருக்கணும்? உங்கள் கை. நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு இடத்துல நில்லுங்க, எதிர்க்க வருவான், உங்கள் ஹைட்டை பார்ப்பான், ஓ சின்ன பையன்பா,
நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிற செயினை பார்ப்பான், ஆடா லெஸ் ஏழப்பா. நீங்கள் போகிற காரை பார்ப்பான், ஓஹோ 5 லட்ச ரூபாய் கார் தானா. பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்களா இல்லையா? உங்கள் கூட வர டீமை பார்க்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, கடன் வாங்கிக்கணும், வாடகை வாங்கிக்கணும், ஒரு 10 பேரை கூட்டினு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணு, பந்தா காட்டு டப்பக்குன்னு கீழே விழுந்துருவோம். தேவையில்லை. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொன்னார். யூ நீ நாட் போஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பெரிதாய் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். எல்லையை விஸ்தாரமாக்கிட்ட பிறகு கூட என்ன இருக்கணும்? காரம் இருக்கணும். பாருங்க பிரதர் சிஸ்டர், 2 விதமான டீமை படிச்சிருக்கேன். ஒன்று, அவர் வீடு வாசலே இல்லை, அவர் வாங்க போராடுறாரு. இன்னொருத்தருக்கு வீடு வாசல்லாம் இருக்குது, திருட பார்க்குறான், அதை காப்பாற்ற அவர் போராடுறார். நீங்கள் 1 ஏக்கர் லேண்டு வாங்கிட்டு எங்கன்னா விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க, உங்கள் 1 ஏக்கர் லேண்டு ஒரு 80 சென்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கலண்ணா, நீங்கள் ஃபென்சிங் போடலண்ணா, உங்கள் கை ஸ்ட்ராங்காக இல்லைண்ணா, கரெக்டாக லேண்டே இன்னொருத்தர் பேரில் ஆகிடும். உங்கள் கை வீக்காக இருந்தால் இருக்கிறது கூட போயிடும். யாபேசுக்கு தெரியும், ஆண்டவரே நான் ஆசீர்வதிச்சிட்டீங்க, எல்லையை பெருசாக்கிட்டீங்க, ஆனால் என் கை சின்ன கை, ஆண்டவரே உங்கள் கை என்னோடு கூட இருக்கட்டும். பண்ணலாமா? கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் சொல்லுங்க, என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து, சத்தமாக உம்முடைய கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். பைக் ஓட்டும் போது ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும். கார் ஓட்டும் போது ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும். பியானோ வாசிக்கும் போது ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும். படிக்கும் போது ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும். உங்க கரம் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஐ எம் நாட் அஃப்ரைட். வண்டர்ஃபுல்ல தேவனை நோக்கி பார்த்தான், ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தான், எல்லை விஸ்தாரக்கும் அடி ஜெபிக்கிறான். அப்புறம் என் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. உம்மை பார்த்து சத்துரு பயப்பட வேண்டும். ரைட்டா? பெரிய லேண்ட் இருக்குது, ஃபென்சிங்லாம் போட்டிருக்குது, பார்க்குறவங்க அந்த லேண்டை பார்ப்பாங்க, இதுக்கு பட்டா இருக்குதா, இது எதனா பண்ணலாமான்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இது பெரிய இடத்தோட ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வண்டி கம்முன்னு போயிடும். போதா? கூட்டம் கூடுறது கலைகிறது போல தான் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் என்கிறவன் வந்து பார்த்து இது பெரிய இடத்து ஆள் என்று சொல்லி அலறி அடித்து ஓடுகிற நாள் வந்து விட்டது. தலைமலை கை வைத்து உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். வண்டர்ஃபுல் ப்ரேயர். ப்ரேயரை எக்ஸலண்ட்டாக செய்த ஒரு மனிதன் கரத்துக்காக ஜெபித்த பிறகு மிக முக்கியமாக ஒன்று ஜெபித்தான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆமென். தீங்கு என்பது நம் அனைவரையும் தேடி வரும். நீங்கள் யாருமே அதுக்கு இம்யூன் கிடையாது. தீமை உங்ககிட்ட வர்றதுக்கு நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு புரோட்டோகாலே கிடையாது. ஐயா அவர் வாழ்ந்த வீட்டில் ஒரு 3 பேருக்கு வாடகை விட்டாரா? நல்லதுக்காக வாடகை விட்டார், ஏதோ ஏழைங்க இருக்கட்டும். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வீடு தேவை, போய் கேட்குறாரு, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அந்த தீங்கு அவரை துக்கப்படுத்துது. பாஸ்டர் என்னால் தூங்க முடியலன்னு சொன்னார். கேளுங்க, முன்னாடி தீங்குக்கு நம்ம யாரும் இம்யூன் கிடையாது. போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்திருக்கும் போது ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒருத்தர் இறந்துட்டார் பாஸ்டர், அதுக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு போங்க. நான் என்னோட டீமோட ப்ரே பண்ண போனேன். ப்ரே பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் ஆகும்போது கை என்னமோ அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கார் ஓட்டிக்கிட்டே இந்த திறந்து பார்த்தா என்னவோ கடிச்சிட்டுக்குது, தண்டா 3 பேட்ச்சு. ஆடாடாடா, நம்ம போய் அங்கே போய் என்னத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், நத்தே கடி வாங்கிட்டு வந்தோமேன்னு தீங்கு என்னை துக்கப்படுத்த பார்க்கிறது. நான் அன்னைக்கு தான் அந்த மெசேஜ் கொடுத்தேன். உடனே ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு நைட்டு ஒரு 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 ஆறுதல் ஸ்தோத்திர கூட்டம் நைட்டு முடிச்சுட்டு திரும்பி காரில் வரும்போது காற்று வரலையேன்னு இந்த பட்டன் கழட்டி மேலே தூக்குற ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த அரிப்போம் காணோம், அந்த 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 தண்டா வீங்கினதும் காணோம். மகனே, நீ ஜெபிக்கிறவனாக இருந்தால் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு விரோதமான வந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது? விசுவாசிக்கிறீங்களா? இது பயங்கரமான ப்ரேயர். தீங்கு என்னை துக்கப்படுத்த, அவன் தீங்கு தான் செய்வான், ஆனால் அது என்ன ஒன்றும் பண்ணாது. ஹல்லேலூயா. அவன் கல் எறிவான், கல் என் மேலே படாது. அவன் கத்தி எறிவான், அந்த கத்தி என் மேலே. அவன் குழி வெட்டுவான், அவன் விழுவான், நான் பிழைப்பேன். பண்ணலாமா அந்த ப்ரேயரு? தலைமையில் கை வச்சிங்க. கர்த்தாவே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். திரும்பி சொல்லுங்க, கர்த்தாவே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா? தீங்கு உங்களை தேடி வருதா இல்லையா?
நன்மை வருவதை காட்டிலும் என்ன வரும்? தீமை வரும். சும்மா இருந்தாலே தீமை வரும். கடந்த நாட்களில் ஒரு 2 மாதம் நம்முடைய காஸ்பல் வேன் மாருதி ஓம்னி வந்து சர்வீஸ்க்கு போயிருந்துச்சு. 2 மாதமாக வரவே இல்லை. என்னால் ப்ரேயரை ஒழுங்காக பண்ண முடியல. என் காரில் இவ்வளோ பேரை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். வருமா வராதான்னு தெரில. ஆமேன். ரிப்பேர் ஆகி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பக்காவாக வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்த. எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிருந்துச்சு. ரொம்ப துரு பிடிச்சி போயிருந்தது. இந்த ப்ரேயர் தான் பண்ணியிருந்தேன், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. குமார் பிரதர் கட்டிட்டு போய் 3 நாளில் சூப்பராக புதுசாக்கிட்டார். அந்த போர்டெல்லாம் அவுட்டர் அந்த சேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை பெயிண்ட் பண்ணி பட்டி பார்த்து புது மிஷின் வாங்குகிற ஸ்மெல்லாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது மகனே. நீ ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. இந்த தீங்கை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தாவீதை கொல்றதுக்கு கோலியாத்து ஈட்டி பட்டயம் மொத்தத்தோடு வந்தான். தாவீதா இருந்தாலும் அதை தான் யூஸ் பண்ண போகிறான். சவுலா இருந்தாலும் தான் யூஸ் பண்ண போகிறான். யார் இருந்தாலும் யூஸ் பண்ண போகிறான். அந்த தீங்கு தாவீதை துக்கப்படுத்தினதா? இல்லை. எகிப்தியர்களுக்கு வாதை வந்தது, இஸ்ரவேலர்களுக்கு வாதை வரவில்லை. அந்த தீங்கு இஸ்ரவேலர்களை துக்கப்படுத்தினதா? சொல்லுங்க தேவஜனமே. உங்களை தீங்கு துக்கப்படுத்தாது என்று எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? You are immune to evil if you do this right prayer. You are immune. நாங்களாம் தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஃபுட்பால் விளையாட போவேன். அங்கே ஒரு அண்ணா இருப்பார், பாம்பெல்லாம் அடிப்பார். அப்போ சொல்லுவார், அண்ணா பாம்புக்கு கடிச்சிட்டா என்ன பண்ண? பாம்பு அண்ணனை கடிச்சிட்டா ஒன்றும் பண்ணாதடா தம்பி, நான் சின்ன வயசுலேயே காட்டுப்பூனை சாப்பிட்ருக்கேன். என்னன்னா அது காட்டுப்பூனை சாப்பிட்டா என்ன வராதான்? எனக்கு தெரில அது என்னான்னு. நம்ம அதை ஸ்டடி பண்ணி பார்க்கணும். சின்ன வயசில் காட்டுப்பூனை, அண்ணா அந்த காட்டுப்பூனை கறி அதெல்லாம் உனக்குலாம் கிடைக்காது, நீ சாப்பிட்டாலும் உனக்கு ஒத்துக்காது. அண்ணன் வந்து காட்டுப்பூனை சாப்பிட்டு வளர்ந்த, அதாவது பாம்பு கடி அவரை ஏறாதான். அந்த இம்யூனிட்டி அப்படி ப்ரொமோட் பண்ணுவார். அவரை பார்க்கும் போதெல்லாம் காட்டுப்பூனை வருது அப்படின்ற மாதிரி தோணும். இவரை பாம்பு என்ன பண்ணாது? நான் மெடிக்கல் காலேஜ் போயிட்ட பிறகு கூட நான் நிறைய யோசிச்சிருந்தேன், ஸ்னேக் வீனம்க்கு அகேன்ஸ்டாக காட்டுப்பூனையோட இம்யூனிட்டி பவர் வருமா? வாய முடின்னு போடா, எதுக்குடா நீலாம் படிச்சுக்கிற அப்படின்னு என்னை பல வாதியாருங்க கேட்குற அளவுக்கு காட்டுப்பூனையோட இம்யூனிட்டி என்னை ரொம்ப தான் பண்ணிச்சு. அது மாதிரி எனக்கு தெரில. காட்டுப்பூனையோட கறியோட இம்யூனிட்டி இவ்வளோ பெருசாக இருக்கும்னா கர்த்தருடைய இம்யூனிட்டி தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டீங்க என் வாலிப செல்வங்களே? யூ ஷுட் சே யூ ஆர் கோயிங் டு போலண்ட். இல்லை, தீங்கு நோ ஈவில் வில் பிஃபால் மீ இன் போலண்ட். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கான். நம்ம தம்பி வந்து போலண்டு போகிறாரு படிக்கிறதுக்கு. மகனே, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, மாறாக GI 611 பிரான்ச் அங்கே உண்டாகும். ஆமென் சொல்லு சீக்கிரம். நீ இந்தி சபை நிறுவுறியோ இல்லையோ, போலீஸ் சபை நிறுவுவேன். ஹல்லேலூயா. தீங்கு என்னை எழுச்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற சாத்தானை பார்த்து ஒரு கை மண்டையில் வச்சுங்க. அவன் வேறு எங்கே தான் வரல, இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், காற்றுல இருக்கிறான், ஒத்த பனை மரத்தில் இருக்கிறான், ரெட்டை பனை மரத்தில் இருக்கிறான், புளியா மரத்துலலாம் இருக்கிறான்ல. அவன் எங்கேயோ இல்லை, இங்கே இருக்கிறான். இக்கடா உன்னாரு இஸ் ஹியர், ஓ யஹாம் பர் ஹே. இங்கே ஒரு கை வச்சுட்டு உங்கள் ஆண்டவரை பார்த்து இப்படி காட்டிட்டு, கர்த்தாவே தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. ஏன்ச்சிட்டு சொல்ல போகிறேன். ரெடி, 1 2 3 கம் ஸ்டாண்ட் அப். இந்த ப்ரேயர் ரெடியா? என் மைக் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரில. ஆண்டவரே, என் கூட சொல்லுங்க, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. இந்த கை எப்படி வச்சுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் யாபேஸ் பண்ண ப்ரேயரில் அவங்க அம்மாவோட துக்கத்தை பற்றி எதனா லல்லபி பாடினாரா? எதனா புலம்பல் பாடினாரா? எங்கள் அம்மா என்ன துக்கத்தில் அப்படி பண்ணாரு? நோ, டோன்ட் சிங் யுவர் லல்லபி. உங்களுடைய துக்க பாடல் வேணாம். உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வைப்ரண்ட்டாக இருக்கட்டும். ஜஸ்ட் ப்ரே. புலம்பலை நிறுத்திக்கொள். கணவன் மனைவியை பார்த்து புலம்புறது, மனைவி கணவனை பார்த்து புலம்புறது, 2 பேரும் பிள்ளைங்களை பார்த்து புலம்புறது. அந்த பிள்ளைங்க எக்ஸலண்ட்டாக பெற்றோர் வாய் அடித்துட்டு போகிற மாதிரி அவங்க புலம்புறது, தாத்தா பாட்டி புலம்புறது. இதை கேட்டு நீங்கள் இன்றைக்கு ப்ரேயர் பண்ண போகிறீங்க. ரெடி, 1 2 3 நான் சொல்கிறது சொல்லணும். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விஸ்தாரமாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இப்போ ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இப்போ கொரியர்னா ஆயிடுச்சு.
டெலிவரி ஆயிடுச்சு. ஸ்பீட் போஸ்ட்னா ஆயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, உலகத்தில் எல்லா டெலிகம்யூனிகேஷனும் கட் ஆகும். ஜீசஸ்க்கு நமக்குள்ள டெலிகம்யூனிகேஷன் கட்டே ஆகாது. வார்தா புயல் வந்தால் கூட கட் ஆகாது. யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார் என்று வசனம் சொல்லுது. உங்களுடைய இமெயில்ஸ், உங்களுடைய லெட்டர்ஸ் எல்லாம் டெலிவர் ஆகிவிட்டது. ஒரு நொடியில் டெலிவர் ஆகும். ஒரு நொடியில் டெலிவர் ஆகும். ஒரு நொடியில் டெலிவர் ஆகும். சொல்லுங்கள், ஒரு நொடியில் டெலிவர் ஆகும். இப்போ கைகளை விரித்து கர்த்தர் சொல்லுங்கள், கர்த்தர் நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு அருளினார். கர்த்தர் நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு அருளினார். எத்தனை பேர் சேலஞ்சை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க? எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? த்ரூ ப்ரேயர். கை எப்படி வச்சுங்க. நான் இப்படி ஃபேஸ் பண்ணுவேன். இப்படி. ஆமாம், நமக்கெல்லாம் இப்படி தான்ல, கத்தி எடுத்து இப்படி தான் நினச்சி. இனிமேல் எப்படி? இப்படி. நல்லா கூப்பு, நீ தான் மேலே பாரு, இப்படி பாரு. இப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். வாலிப பிள்ளைகள்லாம், உங்கள் வீரியம், உங்கள் வைராக்கியம் உதவாது. அது ஆபத்தில் கொண்டு போய்விடும். நம்முடைய மூளை சாலாக்கு தந்திரம் உதவாது. இது உதவும். கையை மூடிங்க. ஷீரா காதலபோ ரே நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு எல்லா ஐக்கியத்திலும் தேவன் விடுதலை கொடுத்து அவனை காப்பாற்றினார். ஆண்டவர் நோக்கி நம்ம போட, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்யலாம். ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நாம் ஒருவேளை இந்த ஜெபத்தை செய்ய தேவனை கேட்டு நம்ம எல்லா இக்கட்டிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்கிற தேவன் ஆயிருக்கிறார். ஆமென். தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே எல்லா தீமைக்கும் விலக்கிடும். உமது கரமே, உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே என் இயேசு தேவா, தேவனே உமது கரமே என்னோடு
மட்டும் எங்களோடு நீர் பேசினீர் தகப்பனப்பா. இனியும் எங்களோடு நீர் பேசணுமா ஜெபிக்கிறப்பா. எங்களோடு நீர் கூட எங்களை வழி நடத்த நீர் பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க, நீரே பொறுப்பேற்றுங்க. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து திங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமேன். யாபேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அவனுடைய பிறக்கும் போதே அவனுக்கு சாபமான ஒரு சூழ்நிலை, அவனுக்கு மிகவும் துக்கமாக பெற்றேன் என்று அந்த முன்பாக வசனங்களை பார்க்கிறோம். அவன் பிறந்த வாழ்நாள் முழுதும் துக்கம். ஆனால் அந்த துக்கத்தில் ஒரு சொல்யூஷன் அதை அவன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டான். அதுதான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுதல். ஆமென். ஆண்டவர் நோக்கி ஜெபம். அப்பாண்டவரே நீர் ப்ளீஸ் ஆண்டவரே இந்த சூழ்நிலை விடுதலை கேட்டபோது தேவன் எல்லாத்தையும் நீக்கி அவனுக்கு தேவன் வேண்டிக் கொண்டது தேவன் அவனுக்கு தந்தரில் இன்றைக்கு நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலோட கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலோட எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ கடந்து வருவதால் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொன்ன, மகனே மகளே நீர் என்னை நோக்கி நீ ஜெபம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகளே நீ என்னை நோக்கி வேண்டிக்கொள், நான் அப்போது உனக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் நான் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விருப்பப்படுறேன். 2018ஆம் ஆண்டு நான் மலேசியா தேசத்துக்கு நம்முடைய சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்போது 1 மாத காலம் அங்கே தங்கி வேண்ட காலம் இருந்தது. முதல் 15 நாட்கள் பாஸ்டரை இன்னொரு பிரதரை என்னோடு கூட இருந்தாங்க. அடுத்த 15 நாட்கள் நான் மட்டும் அங்கே தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. பாஸ்டர் போகும்போது சொன்னார்ப்பா, எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்க, 15 டேஸ் நீ தனியாக இருக்க போறீங்க, நீ பத்திரமா அதுக்கு சொல்லிட்டு ஒரு 5 நாள் ஒரு 6 நாள் கழிச்சு எனக்கு அங்கே இருக்க ஒரு சகோதரர், பிரதர் வெளியே வாங்க நம்ம டின்னர் சாப்பிட்டுலான்னு கூப்பிட்டாரு. அது நாங்கள் இருந்தது ஒரு பெரிய பங்களா. அங்கே 4 ஃபேமிலிஸ் ஒரு பேச்சுலர்லாம் இருந்தாங்க. 3 நபர்கள் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த பங்களாவோட எல்லாம் அந்த கொத்து சாவி என்னதான் இருந்தது. நாங்கள் போனோம், டின்னர் சாப்பிட்டோம், ஈவினிங் போனோம், டின்னர் போனோம், இன்னும் வெளியே ஒரு சில இடங்களுக்கு போனோம். திரும்ப ஒரு ஈவினிங் ஒரு 10 o'clock உள்ளே நுழையிறோம். அந்த மெயின் கேட் ஓப்பனாக இருந்தது. உள்ளே என் ரூம் நான் லாக் பண்ணல. ஃபைனலாக என் ரூமில் போய் லாக் பண்ணலான்னு நான் உள்ளே போய் சாவியை தேடினா எனது கொத்து சாவி காணோம். நாங்கள் 2-3 இடங்களுக்கு போனோம் மலேசியா. இதுக்கப்புறம் வெளியே போக முடியாது. பாச சொல்லும் போதே சொன்னப்பா, மலேசியாவில் சாவி மட்டும் ரொம்ப விலை இருந்தது, சாவி மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும், ஒன்ஸ் சாவி தொலைஞ்சிட்டா அது பெரிய இஷ்யூ ஆகிடும்னு சொன்னார். எனக்கு அந்த கொத்து சாவியை காணோம். நான் ஃபுல்லாக என் ட்ராவலில் தரானே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் போகும்போது என் கையில் தான் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு என்ன செய்வேன், இந்த கைகள்லாம் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடுச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த மலேசியா தேசத்தை நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம், நம்மளுக்கு ரொம்ப பேர் அசிங்கமாயிடும், அந்த சபை பேர் அசிங்கமாயிடுமே, இவ்வளோ பேர் பங்களா சாவியை தொலைச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்ட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். திரும்ப நான் அந்த என்ன யாருக்கு என்ன செய்யணும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் அங்கே இருந்த சூழ்நிலை ஓரமாக அந்த ரூமில் போய்ட்டு முட்டி போட்டு என் கைகளை தூக்கி நான் ஆர்டர் வச்சோம்னாப்பா, சாரிப்பா, உங்களுக்கு ரொம்ப தப்பு செஞ்சானே மன்னிச்சிருங்கப்பா, இந்த வெளி தேசத்தில் வந்து அப்பா இவ்வளோ பேர் பழி என் மேலே வந்துடக்கூடாதப்பா, நான் ஒரு சாவி காணல பிரச்சனை, கொத்து சாவி எத்தனை ரூம் இல்லைப்பா, என்னப்பா செய்ய முடியும் சொல்லிட்டு நான் கதறி ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சேன்ப்பா. ஏன்னா அந்த 1 வார காலமாக சரீரமாக ஆண்டவரோட நான் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே குற்றங்கள் தான் மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ் எனக்கு நீ உதவி செய்துதான்ப்பா, அவனை என்னை அவமானப்படுத்தக்கூடாதப்பா, இந்த வெளி தேசத்தில் எனக்கு இந்த அவமான பேர் வரக்கூடாதப்பா. நம்ம கண்கள் மூடி நான் கதறி அழுது ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு சத்தம், இந்த டோரை தட்டுற சத்தம் கேட்டது. எனக்கு ஒரு பயம், யாராவது என்ன ரூமில் இருக்க ரூம்மேட்ஸ் சாவி கேட்க போகிறாங்க, எங்கிட்ட தானே சாவி இருக்குது, சாவி ரூமை திறக்கலாமா வேணாமான்னு ஒரே பயம். ஏசப்பா எப்படி திறக்குதுன்னு தெரியலன்னு இருந்தால் இருதய கடினப்பட்ட கண்கள்லாம் தொடச்சிக்கொண்டு யாருன்னு நான் பார்த்தா என்னை வந்து அந்த வெளியே சாப்பிட்றது கூட அழைத்து போன நபர் சொன்னேன், ஹரிஸ் இதெல்லாம் உனக்கு சாவி, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, பத்திரமா வச்சுக்க, சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கு தான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னப்பா, இந்த சிறிய அடிமை ஆண்டவரப்பா ஜெபம் செய்து கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பெரிய உதவி செய்கிறீங்களாப்பா. ஏன்னா நாங்கள் வெளியே 2-3 இடத்துக்கு போனோம், அங்கே தொலைஞ்சிட்டு இருந்தால் வெளியே இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனுடைய ஜெபத்தை அவர் நினைவு கூர்ந்து எனக்கு பதில் தந்தார். ஆமென். அன்றையிலிருந்து நான் இறுதி ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆபத்தில் இயேசு நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பாக விடுதலை செய்வார், ஆபத்தில் இயேசு நோக்கி கூப்பிட்டா எல்லா கிட்ட விடுதலை செய்வார் என்று நான் அன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன். அன்றைக்கு நாளுக்கு தேவனுக்கு கிருபை நடத்துக்க. நம்மளும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நமக்கும் ஏதாவது ஒரு பெரிய சுச்சுவேஷன் இருக்கலாம், தவிர்க்க முடியாத ஒரு நர்வஸாக இருக்கலாம், தவிர்க்க முடியாத ஒரு பாரங்களாக இருக்கலாம். இன்னைக்கு அந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டது போல நான் முழங்கால் போட்டு ஆண்டவரே ஏசப்பா உங்களை நோக்கி நான் ப்ரேயர் பண்ணுறப்பா,
எங்களை நீர் விடுதலை செய்யுங்கப்பா. என்னால் அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியலப்பா, என்னால் அந்த பாரத்தை தாங்க முடியலப்பா என்று இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கூட ஜெபித்தான். தேவன் நம்ம எல்லா இக்கட்டையும் நீக்கி தேவன் நம்ம விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு நம்ம தேவன் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்மளுக்கு எந்த பாரமாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம வந்து கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். தேவனுக்கு சொல்கிறோம், தேவனே இயேசுவே, தேவனே என் இயேசுவே. சொல்லமா தேவனே, சொல்லமா தேவனே, சத்தமா தேவனே இயேசுவே, தேவனே என் இயேசுதேவா. தேவா என்னை ஆசீர்வதி, தேவா என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும். யார் யாரெல்லாம் ஃபினான்ஸ் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களோ உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரே பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 2011ஆம் ஆண்டு 3.5 லட்சம் ரூபாய் கடனில் நான் மாட்டினேன். அது எப்படி திருப்பி தருவேன்னு எனக்கு தெரில. என்னுடைய வருமானத்தை விட நான் கட்ட வேண்டிய மாதம் கட்ட வேண்டிய வருமானம் பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என் கையில் வாங்கினவங்க எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்குறவங்களுக்கு நான் திருப்பி தர முடியல. பயங்கரமான குழப்பத்தில் மாட்டினேன். எனக்கு தெரிந்த நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் ஃபோன் பண்ணேன். எல்லா கதவுகளும் அடையப்பட்டு நடுத்தரில் நிற்கிற நேரத்தில் தான் உண்மையாக ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணேன். என்னை காப்பாற்று சாமி, நான் திரும்பி இதை தப்பு பண்ண மாட்டேன். 3.5 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கக்கூடிய கிருபை தந்தார். நான் பொய் சொல்ல உண்மையாக இருக்கிறேன். நான் அடைச்சவன் நான் பெரிய ஆளுன்னு சொல்ல, நான் யார் கையில் கூப்பிட்டனோ அவர் பெரிய ஆள். உங்களுக்காக ப்ரே பண்ண போகிறேன். ஃபினான்சியல் கிரைசிஸ், பணத்தில் மாட்டிக்கிட்டவங்க, வட்டி கட்டணும், இஎம்ஐ கட்டணும், பேங்க் லோனு கட்டணும், கணக்கு கொடுக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் முன்னாடி வர போகிறீங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ண போகிறேன். வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க. இது யோசிக்கிற டைம் இல்லை. ஆமாம், கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. உங்கள் பிரச்சனை பெருசாகி ஊருக்கு வந்து நீங்கள் அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி கத்தர்காலில் விழுங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஸ்பெஷலாக ப்ரே பண்ண போகிறேன். சகோதரிகளுடைய வலது கை பக்கம், சகோதரர்களுடைய இடது கை பக்கம். ஃபினான்ஸ், குறிப்பாக பணத்தில் கொடுக்க வேண்டிய காசு நிறைய இருக்குது. லோன் வாங்கிட்டீங்க, அந்த குழுவில் சேர்ந்துட்டீங்க, திருப்பி தர முடியல, மாட்டிக்குவீங்க. எத்தனை ஒன்று மிஸ் ஆன அவுட் ஆகிடும். நில்லுங்க. என்னை காப்பாற்றினா அதே இயேசு உங்களை காப்பாற்றுவார். கல்யாணத்துக்காக வாங்கினீங்க, பைக் வாங்கினீங்க, கார் வாங்கினீங்க, ஆட்டோ வாங்கினீங்க, கார் வாங்கினீங்க, ஸ்கூலில் சேர்க்க வாங்கினீங்க. ஜீசஸ் கையில் சரண்டர் ஆகும். என்னை காப்பாற்றி விடுப்பா, நான் திரும்பி பண்ண மாட்டேன். இது ப்ரேயர் ரொம்ப முக்கியம். என்னை காப்பாற்றி விடுப்பா, நான் திரும்பி சத்தியமாக பண்ண மாட்டேன். உங்களை காப்பாற்ற வருவார். எத்தனை கோடினால அவரால் காப்பாற்ற முடியும்? கண்ணை முடுக்க பிள்ளைங்களா, உண்மையில் காசு பிரச்சனையோடு இருக்கிறவங்க மட்டும்தான். மீதி பேர் உட்காந்துக்குங்க. வேற பிரச்சனையோடு இருக்கிறவங்க உட்காந்துங்க. சின்ன பிள்ளைங்க நின்று கண்ணை திறந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் நாட் அஃபெக்டட் யூ கேன் சிட் டவுன். உண்மையில் பண பிரச்சனையில் ஒரு சின்ன மிஸ் ஆனா, ரொட்டேஷனில் ஒரு மிஸ் ஆனா மாட்டிப்பீங்க. அவங்க மட்டும் ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நாளை மறந்துடாதீங்க. இந்த நாளை மறந்துடாதீங்க. என்னை மன்னிச்சிருப்பா, நான் திரும்பி பண்ண மாட்டேன். அந்த ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ என்னை மன்னிச்சிருப்பா, ப்ளீஸ்ப்பா, நான் பண்ண மாட்டேன்ப்பா, நான் இனிமேல் வாங்க மாட்டேன்ப்பா. பெரியவங்க சொல்லுவாங்க, அடுத்தவங்க காசு நம்ம வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம துணிஞ்சு வாங்கி வந்து வச்சோம், நாளைக்கு தரேன் அப்புறம் தரேன்னு, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதர்ஸ் மணி ஷுட் நாட் கம் இன் டு அவர் பாக்கெட். மற்றவங்களோட பணம் நம்ம அக்கௌண்ட் வழியாக போகிறதுக்கு இடம் கொடுத்தோம். லாஸ்ட்டில் கடங்காரன்ற பேர் வந்துச்சு. நான் இனி அப்படி செய்ய மாட்டேன், என்னை காப்பாற்று. இந்த ஒரு ப்ரேயர் மட்டும்தான்.
ப்ரே பண்ணுங்க. உண்மையிலே என்ன காப்பாத்திருக்காரு. நான் பாஸ்டர் பொய் சொல்லல, என்னை காப்பாற்றின தேவன் உங்களை காப்பாற்றுவார். நான் சொல்ற பிரேயர் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற தம்பிங்கப்பா முன்னாடி வந்துருங்க. யாருக்கெல்லாம் அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கோ, ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், காசுக்காக பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, வட்டிக்கு வாங்குனீங்க திரும்பி தர முடியல, பிரச்சனை குட்டி மேல குட்டி போட்டு வட்டி பெருசாகி சிக்கி கொண்டவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட். இந்த பட்ட மக்கள் வந்து ஜீசஸ் கிட்ட நின்று நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு ப்ரேயர் பண்ணா இயேசு காப்பாற்ற வல்லவராக. இப்போ ப்ரே பண்ணுங்க. சாமி என்னை காப்பாத்துப்பா. ஹாரிஸ் பிரதர் சொன்னார் பாருங்க, அப்பா எங்கள் பாஸ்டர் சொன்னார், இருந்தாலும் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா காசில் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஆமாம், யாக்கோபு போல. உன் பேர் என்னடா? என் பேர் எத்த ஆண்டவர். ஆண்டவர் நான் தான் பண்ணேன், மற்றவன் பண்ணதை சொல்ல வேணாம், நம்ம பண்ணதை தான் கேட்பார். ஒரு விசை ப்ரே பண்ணு மகளே. மகனே, நீ விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் உன் வாழ்க்கையை மாற்றும். யாவேசு போல ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை இந்த கடன்ல இருந்து காப்பாற்றும். we are praying for financial breakthrough. பணம் எவ்வளவு வருதோ அதை ஒழுங்கா கையாடலாம், பிரச்சனை பெருசாயிடும். ஆயிரங்கள்ல வருகிறவன் ஆயிரக்கணக்கான கடன்ல மாற்றான், லட்சங்கள் சம்பாதிக்கிறவன் லட்சங்கள்ல மாற்றான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கோடியில வருமானம் வருகிறவன் கோடியில கணக்கில் கடன்ல மாற்றான். பெரிய பெரிய பழிகள் வருகிறது. cry unto God. அப்பா என்னை ஆசீர்வதியும், என்னை மன்னியும், நான் இனி பண்ண மாட்டேன், நான் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் ஓப்பனாக மாறுறேன். என் ஸ்டேட்மெண்ட், என் பண ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ஆன்லைன் ட்ரேடிங், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய வருமானம், நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. நான் சினி செய்ய மாட்டேன், என்னை காப்பாற்றுங்கண்ணா. உங்களை தேடி உங்களை காப்பாற்ற ஸ்பெஷல் ரூட் ஆண்டவர் போட்டு அமைத்து உங்களை காப்பாற்றுகிறார். உங்களை காப்பாற்றுவதற்காக சரியான நபர்களை ஆண்டவர் வாழ்க்கையில கொண்டு வருவார். இங்க இருக்கிறத எடுத்து அங்க போட்டு, அங்க இருக்கிறத எடுத்து போறதுல சரியான வழி கொண்டு தருவார். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன். நீங்க இப்ப இந்த ஒரு பிரேயர் பண்ணும்போது இயேசு காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரே, கர்த்தாவே, கூப்பிடுங்க. கர்த்தாவே, இயேசுவே என்னை ஆசீர்வதியும். கூப்பிடு மகனே, மகனை கூப்பிடு. இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, கடன் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, கடன் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, கடன்காரன் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, பேங்க்ல இருந்து எனக்கு ஆள் வந்து துக்கப்படுத்தக்கூடாது, ஓ கிரெடிட் பீப்புள் வந்து என்னை துக்கப்படுத்தக்கூடாது, எனக்கு காசு கொடுத்தது துக்கப்படுத்தக்கூடாது. என்னை காப்பாற்றும். தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும். ஜீசஸ் என்னை காப்பாற்றுவார். யாவேசின் ஜெபம் என்னை காப்பாற்றும். என் வாழ்நாள் முழுவதும் துக்கம் இல்லாதபடி காப்பாற்றும். நான் இனி அப்படி செய்யவே மாட்டேன். என்னை காப்பாற்ற மாட்டேன், நீர் காப்பாற்றுவீர். உம்மை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்னுடைய பிரச்சனை எனக்கு எந்த அளவுக்கு போச்சுன்னா, முதல் முறை லைஃப்ல மூச்சு விட முடியாத திணற அளவுக்கு அந்த கடன் பிரச்சனை என்னை அழித்தினது. எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட எப்படி அழுதனே, அவர் என்னை எப்படி காப்பாற்றினார் என்று. அதே போல் உங்களை காப்பாற்றுவார், அதே போல் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவரே, ஹாரிஸ் சாட்சி சொல்லும்போது நாங்கள் உட்காந்து அழுதேன். என்னை எத்தனை முறை இந்த மாதிரி அழும்போது காப்பாற்றி விட்டுருக்க சாமி. நீ நல்லா இருக்கணும் சாமி. நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ நல்ல தெய்வம்னால என்னை காப்பாற்றி விடு சாமி. ₹1 எப்படி அவருக்கு ஈஸியோ, 1 கோடி ரூபாயும் அவருக்கு ஈஸி தான். ஆண்டவருக்கு 1 லட்சமோ 1 ரூபாயும் எல்லாம் ஒன்று தான். ₹1 போடுற மாதிரி 1 லட்ச ரூபாய் போட்டு உன்னை காப்பாற்றுவார், 10 லட்ச ரூபாய் போட்டு உன்னை காப்பாற்றுவார். நான் சாரி மட்டும் கேட்டால் போதும். கேளுங்க, என்னை மன்னிச்சிருப்பா, நான் செய்ய மாட்டேன்ப்பா, என்னை காப்பாற்றிருப்பா. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக, உங்கள் பிரச்சனைகள் மறைவதாக. நீங்கள் பிரச்சனைகளை சமாளிக்கிறவர்களாய் இல்லாதபடி ஆசீர்வாதத்தில் வாழுகிறவர்களாய் மாறுவீர்கள். தேசத்திலே உன் வீட்டிலே மழை பெய்யும், உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும், உன் திராட்சை பலனை நீ புசிப்பாய், உன் ஒலிவ எண்ணெயை நீ அனுபவிப்பாய், உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் தண்ணீர் நீர் ஊற்றிலே சுரக்கும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஃபினான்ஷியல் பிரேக்த்ரூ உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மென்டல் ஸ்ட்ரெஸ் உண்டாவதாக. நீர் அதிசயம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஒரே ஒரு பிளான் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு டைரி போட்டுக்குங்க. ஆமாம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு டைரி. கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு டைரி போட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. யார் யாருக்கு நீங்கள் தரணும், எவ்வளோ தரணும், அப்படியே முட்டி போட்டு அவர்கள் இந்த டைரி காட்டிக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், ஒரு 100 பிரச்சனையை ஒன்றா சேர்த்து 100ன்னு சொல்லாதீங்க. அந்த 100 1 தனியாக, 2 தனியாக, 3 4 5 தனியான்னு எல்லாத்தையும் தனித்தனியாக துண்டு தான் பிரித்து எழுதுங்க. ஒன்று ஒன்றா அவர் அடைப்பார். அடைப்பார். ஆமென் சொல்லுங்க. அடைப்பார், அடைப்பார், அடைப்பார். நீங்கள் கடன் வாங்கி காணிக்கை கொடுக்க மாட்டீர்கள், ஆசீர்வாதத்திலே கர்த்தருக்கு கொடுப்பீர்கள். உங்கள் பிரச்சனை மாறும். ரைட் இட் டவுன், ரைட் இட் டவுன். தனியே ஒன்று ஒன்றா அடைப்பார், ஒன்று ஒன்றா அடைப்பார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். You will have financial breakthrough. You will have financial breakthrough. Receive it. You will have financial breakthrough. நீங்கள் பண ரீதியான விஷயத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஷாலோம். Thank you.